அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கிழிந்த சட்டையும் நபி யூசுப் அலைஹிவஸல்லம் அவர்களின் சாட்சியும். நபி யூசுப் அலைஹிவஸல்லம் அவர்கள் சிறு வயதிலேயே கடுமையான சோதனைகளை சந்தித்தார். அவருடைய சகோதரர்கள் அவரின் மீது உள்ள பொறாமையால் ஆழமான கிணற்றில் தூக்கி வீசப்பட்டார்கள். யூசுப் அலைஹிவஸல்லம் அவர்களின் தந்தையான யாக்கூப் அலைஹிவஸல்லம் அவர்களிடம் வந்து ஒரு பொய்யான கட்டுக்கதையை கூறினார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய திட்டம் வேறு விதமாக இருந்தது. அந்த கிணற்றின் இருளில் தனிமையாக விடப்பட்ட நபி யூசுப் அலைஹிவஸல்லம் அவர்களை படைத்த அல்லாஹ் கைவிடவில்லை. கொஞ்ச நேரத்தில் ஒரு பயணக்கூட்டம் அங்கே வந்து அவரை கிணற்றிலிருந்து மீட்டெடுத்தது, அதாவது காப்பாற்றியது. பிறகு அவர் எகிப்தில் அடிமையாக விடப்பட்டார். எகிப்தோட உயர்ந்த அளவில் இருந்த அஜீஸ் அவரை வாங்கி தனது வீட்டில் மிகவும் கண்ணியமாக வளர்த்தார். எகிப்தில் அவரை வாங்கிய அஜீஸ் அவரது மனைவி அவரிடம் சொன்னார்கள், இவரை கண்ணியமாக வளருங்கள் என்று சொன்னார்கள். அதாவது எகிப்து மன்னரான அஜீஸ். அதே சமயம் இவர் நமக்கு பலன் தரலாம் அல்லது இவரை நாம் மகனாக வளர்க்கலாம். ஆதாரம் அல் குர்ஆன், சூரா யூசுப், அத்தியாயம் 12, வசனம் 21. நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அஜீஸின் வீட்டில் வளர்ந்தார். அவர் இளைஞராக வளர்ந்தபோது அல்லாஹ் அவருக்கு அழகையும் ஞானத்தையும் வழங்கினான். அப்போது அஜீஸின் மனைவி நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் அவரின் மீது ஆசை கொண்டு ஒரு நாள் வீட்டின் கதவுகளை மூடிவிட்டு அவரை தவறான செயலுக்கு அழைத்தார். ஆனால் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், நான் அல்லாஹ்விடம் பாதுகாவல் தேடுகிறேன் என்று கூறி அந்த பாவத்தில் இருந்து விலகி வந்தார். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கதவை நோக்கி ஓடி வந்தார். அந்த பெண் அவரை தடுக்க முயன்று அவருடைய சட்டையை பிடித்து இழுத்தாள். அதனால் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சட்டை கிழிந்தது, அதாவது பின்புறமாக கிழிந்தது. அதே சமயம் கதவின் அருகில் அந்த பெண்ணின் கணவரும் வந்துவிட்டார். உடனே அந்த பெண் தன் தவறை மறைக்க, உங்களின் மனைவியிடம் தவறாக நடந்து கொண்டவனுக்கு சிறையோ அல்லது கடுமையான வேதனை தரும் தண்டனையோ கொடுங்கள் என்று அந்த பெண் கூறினாள். மேலும் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மீது அந்த பெண் பழியும் சுமத்தினாள். உடனே நபி யூசுப் அவர்கள், அவள்தான் என்னை அழைத்தாள் என்று உண்மையை கூறினார். நபி யூசுப் அவர்களின் மீது குற்றம் சாட்டப்பட்ட போது அவருடைய குடும்பத்தை சேர்ந்த ஒரு சாட்சி இவ்வாறு கூறினாள். அது என்னன்னா, நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சட்டை, அவருடைய சட்டை முன்னால் கிழிந்திருந்தால் அவள் உண்மையை சொல்கிறாள். மேலும் உங்கள் மனைவி பொய்யர்களில் ஒருவர் ஆவாள். மேலும் அவரின் சட்டை பின்னால் கிழிந்திருந்தால் அவள் பொய் சொல்கிறாள். மேலும் அவர், அதாவது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உண்மையாளர். ஆதாரம் அல் குர்ஆன், சூரா யூசுப், அத்தியாயம் 12, 26 மற்றும் 27. பிறகு அனைவரும் அவரின் சட்டையை பார்த்தபோது அவரின் சட்டை பின்புறமாக கிழிந்திருந்தது. அப்போது அஜீஸ் உடனே உண்மையை புரிந்து கொண்டார். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நிரபராதி என்றும் அந்த பெண்ணே தவறு செய்யப்பட்டவள் என்றும் வெளிப்பட்டது. இதுபோல கிணற்றில் தள்ளப்பட்ட சிறுவனாக இருந்த வாழ்க்கையில் மிக கடினமான சோதனைகளை பார்த்து வந்தார். அல்லாஹ் நபி யூசுப் அவர்களை கைவிடவும் இல்லை. மக்கள் அனைவரும் சந்தேக பார்வையில் பார்த்த நேரத்தில் ஒரு சட்டையை அல்லாஹ் சாட்சியாக ஆக்கினான். மேலும் அவரின் மீது எந்த தவறும் இல்லை என்று உண்மையை வெளிப்படுத்தினான். இதிலிருந்து நம்ம கத்துக்கிறது என்னன்னா, தனிமையில் நம்ம அல்லாஹ்வை அஞ்ச வேண்டும். யாருமே அங்கே பார்க்காத நேரத்தில் கூட நபி யூசுப் அவர்கள் பாவத்தை விட்டு விலகி இருந்தார். மேலும் ஹராமில் இருந்து நாம் ஓடுவதும் ஈமானின் ஒரு பகுதியாகும்.
இதிலிருந்து என்ன நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா, சோதனைகளை எதிர்கொள்வதை விட அதிலிருந்து விலகி செல்ல வேண்டும். சில நேரங்களில் அதிலும் வெற்றி இருக்குது. ஏன்னா எதிர்பாலின கவர்ச்சி மனிதனுக்கு மிகப்பெரிய சோதனைகளில் ஒன்று ஆகும். அழகு, வாய்ப்பு, தனிமை அனைத்தும் இருந்தும் அல்லாஹ்வின் மீது இருந்த பயம் அவரை பாதுகாத்தது. இதில் நம்ம இன்னும் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, நல்லவங்களுக்கு பொய்ப்பழி வரலாம். ஆனால் அல்லாஹ்விடம் ஒப்படைத்து அதுக்கான பொறுமையை நம்ம கடைபிடிச்சா அல்லாஹ் தகுந்த நேரத்தில் உண்மையை வெளிப்படுத்துவான்.